மதுரையில் இளைஞர் தினேஷ்குமார் உயிரிழந்த வழக்கு சிபிசிஐடி விசாரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்கலாம். கருணாகரன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், அதாவது மதுரை அண்ணா நகர் காவலர்களால் விசாரணைக்கு நேற்று அழைத்து செல்லப்பட்டு மர்மமான முறையில் உயிரிழந்த அந்த யாகப்பா நகரை சேர்ந்த தினேஷ்குமார் என்ற வாலிபர் உயிரிழந்தார். அதாவது வண்டியூர் கால்வாயில் சடலமாக மீட்கப்பட்டார். இவர் மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது. காவலர்கள் விசாரணையின் போது தாக்கியதால் உயிரிழந்தார். எனவே இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும். பிரேத பரிசோதனை உரிய வழிகாட்டு நெறிமுறைகளுடன் வீடியோ பதிவுடன் பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் ஒரு அவசர வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டது. உயிரிழந்த வாலிபரின் தாய் மற்றும் வழக்கறிஞர் செல்வகுமார் ஆகியோர் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டனர். காவல் ஆய்வாளருக்கு இணையான காவல் ஆய்வாளருக்கு மேல் உள்ள அதிகாரிகள் குழு அமைத்து அவர்கள் விசாரிக்க வேண்டும். மேலும் சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் ஏற்கனவே உள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின்படி வீடியோ பதிவு, உரிய டாக்டர் வல்லுநர்கள் கொண்டு உடற்கூறாய்வு உடனே மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தொடங்க வேண்டும். மேலும் இந்த தொடர்புடைய இடங்களில் உள்ள சிசிடிவி பதிவுகளை பாதுகாத்து வைக்க வேண்டும் என உத்தரவிட்டு இந்த வழக்கை ஒத்திவைத்தனர். அதாவது நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் குமரப்பன் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ்